ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஐபிஎல் 2025 லைவ் ஃப்ரீயாவே பார்க்கலாம் மொபைல்ல. அது எப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போ ஃபிளாக்ஷிப் வாட்ச் சீரிஸா இப்போ மினி வெர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த பிராண்ட், என்ன மினி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்டெலுக்கும் ஏஎம்டிக்கும் போட்டியா புதுசா ஒரு பிராண்ட் வந்து இப்போ வந்து பிசி சிப்ல இறங்கியிருக்காங்க. அது எந்த பிராண்ட், என்ன சிப் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம S25 சீரிஸ்ல புதுசா ஒரு போன் வரப்போகுது, அது என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ரியல்மி தரப்புல இருந்து இன்னைக்கு ஒரு போன் லான்ச் பண்ணிருக்காங்க, அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போறோம். அதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி விட்டு நம்ம டேக் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய பிராண்டோட வாட்ச் சீரிஸ்ல இப்போ வந்து மினி வெர்ஷன் வரப்போது, அது இந்தியாவுக்கு வரப்போது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது என்ன வாட்ச் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன் பிளஸ்ன்ற பிராண்ட் இப்போ ஒரு வாட்சை லான்ச் பண்ணாங்க, ஒன் பிளஸ் வாட்ச் 3. அந்த வாட்ச்ல இந்தியாவுக்கு வரல. ஆனா இப்போ அதோட மினி வெர்ஷன் இந்தியாவுக்கு இப்போ வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த மினி வெர்ஷன்ல என்னென்ன வரப்போகுது அப்படின்ற ஹைலைட் ஃபீச்சர்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அந்த மினி வெர்ஷன் வாட்சை பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, லுக் லைக் பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் வாட்ச் 3 மாதிரியே இருக்கும். இது பாத்தீங்கன்னா என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 43 மில்லிமீட்டர் சைஸோட 18 mm ஸ்ட்ராப்போட வரப்போகுது. ஏன்னா ஒன் பிளஸ் வாட்ச் 3யோட இது மினி வெர்ஷன்றதுனால அந்த மாதிரி வரப்போகுது. ஏன்னா ஒன் பிளஸ் வாட்ச் 3 பாத்தீங்கன்னா 46 மில்லிமீட்டரோட சைஸ் பெருசாகும், 22 மில்லிமீட்டர் ஸ்ட்ராப்போட வந்துருச்சுன்றது தெரிஞ்சுக்கிங்க. அதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து மினி வெர்ஷனா வரப்போகுதுன்றதால கொஞ்சம் சைஸிங் கம்மி பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் வாட்ச் 3 மினியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டட் ஃபீச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா 1.5 இன்ச் கூட LTPO AMOLED டிஸ்பிளே வரப்போகுது, 2200 நெட் ஸ்பீக் பிரைட்னஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம VOS 5 வரப்போகுது, 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது வந்து ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்த வரைக்கும் IP68 வரப்போகுது. அதுக்கு முன்னாடி மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 16 days பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஹார்ட் ரேட் மானிட்டர், SpO2 மானிட்டரிங், அதுக்கப்புறம் வந்து 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் வாட்சை பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 28,700 இந்திய மதிப்புல குளோபல்ல லான்ச் ஆயிருக்கு. அதோட இது கம்மியா வரும். ஏன்னா மினி வெர்ஷன்றதுனால கிட்டத்தட்ட இதை வந்து நம்ம வந்து ஒரு 20K கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஒரு பிளாக்ஷிப் வாட்ச் வாங்கணும், அதாவது ஒரு நல்ல பிராண்ட்ல இருந்து வாட்ச் வாங்கணும்னா ஒன் பிளஸ் வாட்ச் 3 மினி வரப்போகுது. அதுக்காக நீங்க வெயிட் பண்ணி வாங்கிங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஐபிஎல் லைவ் 2025 லைவ் நீங்க ஃப்ரீயா பார்க்கலாம், அதுவும் மொபைல்ல பார்க்கலாம் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம 4K ரெசல்யூஷன்ல ஆட் ஃப்ரீயா பார்க்கலாம். அது எப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. அது நீங்க நோட் பண்ணி வச்சீங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஐபிஎல் 2025 கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு 5 நாள்ல வரப்போகுது. அது மார்ச் 22ஆம் தேதி வரப்போகுது. அந்த மார்ச் 22ஆம் தேதிக்கு நீங்க நீங்க ஐபிஎல் ஃபுல்லாவே ஃப்ரீயா பார்க்கலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு உங்கள்கிட்ட தேவையானது என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஃப்ரீயான அதாவது உங்களுக்கு புது ஒரு ஜியோ சிம் வேணும். அதுக்காக நான் புதுசா போய் ஜியோ சிம் வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா வாங்க தேவையில்ல. அப்ப என்கிட்ட ஏற்கனவே ஜியோ சிம் இருக்குன்னு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதாவது மார்ச் 17ஆம் தேதி இன்னையில இருந்து மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஒரு புது ரீசார்ஜ் பண்ணணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா 299 ரூபாய் குறைஞ்சபட்சம் ரீசார்ஜ் பண்ணணும். அல்லது அதுக்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் பண்ணும்போது 1.5 GB மினிமம் டேட்டா இருக்கணும். அப்படி நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த 299 ரூபாய் மினிமம் ரீசார்ஜ் பண்ணும்போதே உங்களுக்கு ஃப்ரீ கிரிக்கெட் டேஸ்ன்னு சொல்லி 90 days பேக் கொடுக்குறாங்க. அதாவது 90 நாளைக்கு உங்களுக்கு கிரிக்கெட் டேஸ் பேக் கொடுக்குறாங்க, ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா 90 நாளைக்கு வரைக்கும் இங்க ஐபிஎல் வராது, அதுக்குள்ளே முடிஞ்சிடும். அதனால நீங்க ஐபிஎல் ஃபுல்லாவே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அன்லிமிட்டட் லைவ் கிரிக்கெட் வந்து நீங்க டிவிலையும் பார்த்துக்கலாம், மொபைலையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து 4Kல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட உங்களுக்கு வந்து நீங்க வந்து 2 GB டேட்டா ரீசார்ஜ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் 5G கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்க கூடிய சீக்கிரத்துல இந்த பிளானை வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணணும். எங்கெங்க ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா ஜியோ ஸ்டோர்ல அல்லது ரிலையன்ஸ் டிஜிட்டல் எக்ஸ்பிரஸ்ல, அதுக்கப்புறம் ஜியோ ரீட்டைலர்கிட்ட போய் நீங்க புதுசா சிம் வாங்கலாம் அல்லது அங்க போய் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஐபிஎல் யாராவது பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஆஃபரோட ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங்கோட கேலக்சியோட டேப் S10 FE பத்தி டீடைல் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா குளோபல் பிரைஸ் லீக் ஆயிருக்கு. குளோபல் பிரைஸ் வச்சு பார்க்கும்போது இந்தியாவுக்கு என்ன பிரைஸ் வரும்ன்றது தெரிஞ்சுங்க. சாம்சங் கேலக்சி டேப் S10 FE பொறுத்த வரைக்கும் வைஃபை வேரியன்ட், அதாவது அதுல பாத்தீங்கன்னா 8 GB RAM 128 GB வேரியன்ட் $499 குளோபல்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்திய மதிப்புல கன்வெர்ட் பண்ணவங்கள ஒரு 43,500 வருது. அதுவே வந்து 12 GB RAM 256 GB வேரியன்ட் $569 சேல்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா
49,500 வருது. அதுவே பாத்தீங்கன்னா Tab S10 FE Plus பொறுத்த வரைக்கும் வைஃபை வேரியன்ட் 8GB RAM 128GB வேரியன்ட் 56,500 ரூபாய்க்கு இந்திய மதிப்புல குளோபல்ல சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 12GB RAM 256GB வேரியன்ட் $749 அதை கன்வெர்ட் பண்ணப்பல 65,000 ரூபாய்க்கு வருது அப்படின்றது தெரிஞ்சுக்க. இப்போதைக்கு வைஃபை வேரியன்ட் மட்டும்தான் வந்து பிரைஸ் லீக் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. இந்தியாவில் S10 Tab S9 FE இருக்கு. அதோட பிரைஸ் எப்போ எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 46,999 ஸ்டார்ட் ஆகுது. S10 FE லான்ச் ஆகிறப்ப S9 FE வந்து பிரைஸ் டிராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டிராப் ஆகிற நேரத்தில் S10 FE பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு 46,000 50,000 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா போக்கோ தரப்புல இருந்து போக்கோ F7 Pro and F7 Ultra இத பத்தி நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்ம சேனல்ல இருக்கு பார்த்துட்டீங்க. இப்போ வந்து அபிஷியலா அதோட கலர்ஸ் லீக் ஆயிருச்சு. அதுல பாத்தீங்கன்னா என்ன கலர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா போக்கோ வந்து எந்த போனை ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா ரெட்மி பிராண்ட் ரெட்மி K80 சீரிஸ் தான் ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வராங்க. அதனால அதுல உள்ள ஸ்பெக்லாம் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா Qualcomm Snapdragon 8 Gen 3 வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பெருசாக பேசப்படுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் போக்கோவில் என்னென்ன கலர் வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா F7 Ultra பொறுத்த வரைக்கும் அந்த எல்லோ கலர் வேரியன்ட் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. F7 Pro பொறுத்த வரைக்கும் என்னென்ன கலர் வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா பிளாக் கலர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சில்வர் கலர் வந்திருக்கு. இந்த 2 கலர் வேரியன்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் F7 Ultraவில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வேரியன்ட் பிளாக் கலர் வேரியன்ட்ன்ற மாதிரி 2 கலர் வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. கிட்டத்தட்ட வந்து இது ஹீரோவில் என்ன பிரைஸ்க்கு கொண்டு வர போறாங்கன்றது தெரிஞ்சுக்கிங்க. ஹீரோ மதிப்பில் கன்வெர்ட் பண்ண 56,600 மாதிரி போக்கோ F7 Pro வருது. F7 Ultra பொறுத்த வரைக்கும் ஹீரோ மதிப்புல பாத்தீங்கன்னா 70,800 வரும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இந்த பிரைஸ்க்கு இந்தியாவில் வந்துச்சுன்னா யாரும் வாங்குவாங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா போக்கோ வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா மதர் போர்டு ப்ராப்ளம் வராதனால போக்கோ யோசிப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரேஞ்சில் வந்துச்சுன்னா இந்த போனை யோசிப்பாங்க வாங்குறதுக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் S25 Ultra அதாவது கேலக்ஸி S25 Ultra வந்து லான்ச் ஆயிடுச்சு. இப்போ அதுல வந்து ஒரு புதுசா ஒரு போன் வரப்போகுது. அது என்ன போன் கேட்டீங்கன்னா அதுதான் S25 Ultra. S25 Ultra ஏற்கனவே லான்ச் ஆயிடுச்சு. திருப்பி அது வரப்போகுதுன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல புதுசா ஒரு கலர் வரப்போகுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கலருக்காகவே விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஷேட் கலர் வந்திருக்காங்க. டார்க் கலர் ஷேடு கலரு. அந்த டார்க் ஷேட் கலர் வந்து கிரே அதாவது ஒரு சிமெண்ட் கலர் அப்படியே ஒரு டார்க்கா இருக்கிற மாதிரி வந்திருக்கு. பிளாக் கிடையாது. இது பாத்தீங்கன்னா சிமெண்ட் கலர்லயே கொஞ்சம் டார்க்கா இருக்கிற மாதிரி இந்த கலரை வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதுக்காக இப்போ வந்து பிரைஸ்லாம் வந்து எந்த சேஞ்சிங் கிடையாது. இந்த கலர் ஒண்ணு புதுசா அவைலபிளா இருக்க போகுதுன்ற மாதிரி இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. அதை வந்து இப்போ வந்து சாம்சங் வந்து இந்தியாவில் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இன்ஃபினிக்ஸ்ல புதுசா ஒரு போன் வரப்போகுது. அந்த போன் லான்ச் ஆக போகுதுன்றது தெரிஞ்சுங்க. இன்ஃபினிக்ஸ்ல இருந்து Note 50 Pro Plusன்ற போன் வரப்போகுது. அதோட லைவ் இமேஜஸ்லாம் லீக் ஆயிடுச்சு. நம்ம பேக்ல காம்போ அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அது வந்து மார்ச் 20ஆம் தேதி வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுல அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா 50 Pro Plus 5G பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பவர்ஃபுல் போனா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 100x ஜூம் கெப்பாசிட்டியோட வரப்போகுது. 50 மெகாபிக்சல் கேமரா பெரிஸ்கோப் கேமரா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஆர்மாலாய் பில்டோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து குளோபல்ல பாத்தீங்கன்னா $500 இருக்கு. 43,400 இந்திய மதிப்புல இதுல வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 43,400 ஒரு இன்ஃபினிக்ஸ் போனான்ற கேட்டீங்கன்னா இந்திய மார்க்கெட்டுக்கு வரும்போது ஒரு 40,000 35,000 கிட்ட வந்தாலே எல்லாத்தையும் யோசிப்பாங்க. ஏன்னா இன்ஃபினிக்ஸ் இந்தியாவில் அந்த அளவுக்கு அப்டேட் கொடுக்கறது இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நம்ம ஏற்கனவே இன்ஃபினிக்ஸோட GT20 போனை பத்தி நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த போனை பத்தி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு இன்னும் சாஃப்ட்வேர் அப்டேட் வரல அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா மிவி தரப்புல இருந்து இப்போ வந்து இப்போ வந்து ஒரு TWS லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த TWS என்னன்னு கேட்டீங்கன்னா மிவி தரப்புல இருந்து கமாண்டோ X7 கேமிங்ன்ற ஒரு இயர்பட்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா RGB லைட் இருக்கு. கேஸ்ல மட்டும் இல்லாம அந்த TWS பட்ஸ்லயும் ஒவ்வொரு பட்ஸ்லயும் RGB லைட் இருக்கு. இது என்னென்ன வேரியன்ட் என்னென்ன ஸ்பெக்கோட வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆரோ லைட்டுக்கு சொல்றாங்க. அது டூயல் RGB வரப்போது 30mm எலக்ட்ரோ டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தோட 5.3 கொடுத்துருக்காங்க. டூயல் மைக் AI ENC யோட வந்திருக்கு. அது
மட்டும் இல்லாமல் 35 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சி கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப லோவாக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் பார்த்ததெல்லாம் 40 மில்லி செகண்ட் பார்த்துருக்கேன். இது வந்து 35 மில்லி செகண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் 50 ஹவர்ஸ் பிளேபேக் டைம் கிடைக்கும். டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ண உங்களுக்கு வந்து 500 மினிட்ஸ் பிளே டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 1999 ரூபா. இப்போ வந்து இது ஆஃபர்ல போயிட்டு ஆஃபர்ல 1517 ரூபா. ஆஃபர் லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கமெண்ட்ஸ்ல இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா இருக்குன்றது தெரிஞ்சுக்க அந்த லிங்க் வழியா போனதா உங்களுக்கு 1517 ரூபாய் கிடைக்கும். நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ரியல்மி தரப்புல இருந்து இன்னைக்கு ஒரு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த போன் என்னன்னு கேட்டீங்கன்னா ரியல்மி P3 5G. இந்த போனை பத்தி எக்கச்சக்கமான ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம சேனல்ல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பிரைஸ் தான் நமக்கு முக்கியம். இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா ரியல்மி P3 5G பொறுத்த வரைக்கும் 6GB RAM 128GB வேரியன்ட் பேஸ் வேரியன்ட் 11999 ரூபாய்க்கும், இதுக்கப்புறம் 8GB RAM 128GB வேரியன்ட் 17999 ரூபாய்க்கும், ஹையர் எண்ட் வேரியன்ட் 8GB RAM 256GB வேரியன்ட் ஒரு 19999 ரூபாய்க்கு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ரியல்மி P3 5G பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஆஃபர்ல, அதாவது உங்களுக்கு பேங்க் ஆஃபரா உங்களுக்கு 2000 டிஸ்கவுண்ட் பண்ணி, அதாவது பேஸ் வேரியன்ட் 6GB RAM 128GB வேரியன்ட் 14999 ரூபாய் கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரியுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஹுவாய் தரப்புல இருந்து ஒரு பட்ஸ் வரப்போது. அந்த பட்ஸ் என்ன கேட்டீங்கன்னா ஹுவாய் தரப்புல இருந்து ஃப்ரீ பட்ஸ் 6 வந்து இப்போ டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுங்கன்னா ஹுவாய் வந்து ஒரு பட்ஸை வந்து கேஸை வந்து டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு கோழி முட்டை சைஸ், கோழி முட்டை எப்படி இருக்குமோ அந்த டிசைன்ஸ்லேயே வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. இது வந்து மார்ச் 20ஆம் தேதி நடக்க போற ஈவெண்ட்ல வந்து இதை வந்து லான்ச் பண்ணுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா வந்து ஏஎன்சி சூப்பரா இருக்க போது, ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துன்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிராண்ட் இப்போ வந்து இன்டெல்லுக்கும் ஏஎம்டிக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பிசி ப்ராசஸரா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிராண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க நினைக்கலாம் ஸ்னாப் டிராகன் கேட்டீங்கன்னா ஸ்னாப் டிராகன் கிடையாது. ஸ்னாப் டிராகன் எக்ஸலைட் சிப்செட் இருக்கு அதுக்கு பிசிக்கு, அதுக்கு காம்படிட்டிவா கொடுக்குற மாதிரி இப்போ ஒரு பிராண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிராண்ட் என்ன பிராண்ட்னு கேட்டீங்கன்னா ஹுவாய் தரப்புல இருந்து செல்ஃபா டெவலப் பண்ண, அவங்க ஓனா டெவலப் பண்ண கீரன்ற சிப்செட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கீரன்ற பிசி சிப்செட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா அபிஷியலா இப்போ வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இந்த கீரன் X90 பிசி சிப்செட்டை இப்போ வந்து சைனால வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து செக்யூரிட்டி எவாலுவேஷன் சென்டர்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 7 நானோமீட்டர் கொண்ட சிப்செட் தான். இந்த சிப்செட் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்பிளோட M2 சிப்செட் எப்படி இருக்குமோ அதுக்கு காம்படிட்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Huawei Tizen V130 ஆர்கிடெக்சரோட கொண்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 8 கோர் வந்து இருக்க போகுது. CPU கிளாக்ல பாத்தீங்கன்னா 2.5 GHz இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம GPU பொறுத்த வரைக்கும் ரூமரா என்ன சொல்லியிருக்காங்க 10 கோர் யூனிட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 32GB LPDDR5X 5 RAM வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. 6400 மெமரியான 128 பிட்டா வந்து அதாவது இது எவ்வளவு ஸ்பீடு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 100GB/s ஸ்பீடு பேண்ட்வித் ஸ்டோரேஜோட உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது 2TB SSD ஸ்பேஸ் கூட தாங்கும். USB 4 போர்ட் வரைக்கும் இதுல சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த சிப்செட்டை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த சிப்செட் இப்போ வந்து ஒரு பிசிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்டெல், AMD, அதுக்கப்புறம் ஸ்னாப் டிராகனோட எக்ஸலைட் இதுக்கு காம்படிட்டிவா ஹுவாய் தரப்பு வந்து கீரன் X90 வந்திருக்குன்றத தெரிஞ்சுக்கங்க. இதுல வந்து உங்களுக்கு எந்த சிப்செட் பவர்ஃபுல்லா இருக்க போகுதுன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இனிமேல் காம்படிட்டிவ் பிசி வெல்ட்லயும் காம்படிட்டிவ் டஃபா இருக்க போகுதுன்றத தெரிஞ்சுக்கங்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ணி நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்ற எல்லா ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் சேனல்ல ரியல் டைம்ல போயிட்டு இருக்க ஆஃபர் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதனால வாட்ஸ்அப் சேனல்ல ஃபாலோ பண்ணிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.